ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிவக திருவிழா. ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவரும் தயாராகிக்கோங்க. இந்த செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையும் ஆசிவக திருவிழா கொண்டாட இருக்கிறோம். அனைவரும் அவரவர் வீட்டிலிருந்தே வழிபாடு செய்ய போகிறோம். மொத்தம் 9 நாட்கள். முருகனிலிருந்து 7 சப்தகன்னிகள், கடைசியாக திருமாலின் உருவகமான விநாயகர் வழிபாடு. இதை தான் இந்த பிண்டாரிகள் நவராத்திரியாக மாற்றி வச்சுருக்காங்க. நம் தமிழர்களின் ஆசிவக திருவிழாவுக்கு பதிலாக, நம் கடவுளர்களை வணங்குவதற்கு பதிலாக இந்த பிண்டாரிகளை வணங்க வச்சிருக்காங்க. துர்கை மைசூர் அரசனுடன் 9 இரவுகள் உறவாடியதை குறிக்கும் விதமாக நவராத்திரி வழிபாடை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒன்று. இதற்கு மாற்றாக மீண்டும் நாம் ஆசிவக திருவிழாவை கொண்டாட போகிறோம். இந்த பிண்டாரிகள் பார்த்தீங்கன்னா 9 நாள் நவராத்திரின்னு சொல்லியிருப்பாங்க, 10ஆவது நாள் தசரான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மைசூர் அரசனுடன் 9 நாள் உறவாடி 10ஆவது நாள் அரசனை கொன்ற நிகழ்வை குறிக்கும். நம்ம ஆசிவக திருவிழால 10ஆவது நாள் என்னதுன்னா, நம்ம வழிபாடு செய்த விநாயகரை நீரில் கரைப்பது. இதுதான் 10ஆவது நாள். ஆண்டாண்டு இந்த விழாவுடைய தேதி மாறும். அதே போல 7 கன்னிகளின் வரிசையுமே மாறும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆண்டு பாருங்க, செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம விநாயகர் வழிபாடு பண்ண போகிறோம். இதற்கு முன்பு 8 நாட்கள் நம்ம முருகனிலிருந்து 7 கன்னிகள் வழிபாடு பண்ண போகிறோம். அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றாற் போல 7 கன்னிகளின் வழிபாட்டு வரிசை இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, அதாவது திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணுவோம், கடைசி வழிபாடு. அதற்கு முன்பு 8 நாட்கள் பாருங்க, எப்போ ஆரம்பிப்போம்? சரியா 10ஆம் தேதி வரும், ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிழமையில முதல் வழிபாடு பண்ண போகிறோம். என்ன வழிபாடுனா முருக வழிபாடு. அடுத்த கிழமை பாருங்க, திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான தெய்வம் நீலக்காளி. அதுக்கு அடுத்த கிழமை செவ்வாய். இந்த நாளுக்கான தெய்வம் லட்சுமி. இதுக்கு அடுத்து புதன். இந்த நாளுக்கான தெய்வம் கனகவல்லி. அதற்கடுத்து வியாழன். இந்த நாளுக்கான தெய்வம் சரஸ்வதி. அதற்கப்புறம் வெள்ளி. இதற்கு பச்சையம்மா. அதற்கப்புறம் சனி. இதற்கு காளி. கடைசியாக ஞாயிறு. இந்த நாளுக்கு கங்கை அம்மன். இந்த வரிசையில் தான் நம்ம இந்த விழாவை கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே விநாயகர் சதுர்த்திற்கு ஏற்றாற் போல இந்த வரிசைகள்லாம் மாறுபடும். இப்போ நம்ம ஆசிவக திருவிழாவுடைய முதல் நாள் வழிபாடை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அனைவரும் வீட்டிலேயே முருக வழிபாடு செய்யலாம். இந்த 9 நாட்களுக்குமே எப்படி வழிபாடு செய்வதுன்றதுக்காக 5ஆம் தமிழர் சங்க அலுவலகத்தில் வழிகாட்டு விழாவை நடத்தியிருக்கோம். இந்த வழிகாட்டு விழாவை பார்த்து அனைத்து கோயில்கள்லையுமே இந்த முறையில் வழிபடலாம். வீட்டிலேயே வழிபடுறவங்க சிலைக்கு பதிலாக புகைப்படங்களை வைத்தும் வழிபடலாம். நம் கடவுளர்களின் புகைப்படங்கள்லாம் வேணும்னா 5ஆம் தமிழர் சங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, டிரைவ் லிங்க் அனுப்புகிறோம். நம்ம ஒவ்வொரு வழிபாட்டிலையுமே என்ன பண்ண போகிறோன்னா, அந்தந்த தெய்வங்களுக்கான படையலை படைக்க போகிறோம். படையல் என்பது வெறும் உணவை வைப்பது மட்டுமல்ல, நம் கடவுளர்களுக்கான படையல் என்பதே அவர்கள் கண்டுபிடித்த அவங்களுடைய இன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, மக்களின் நலனுக்காக அவங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களை வைத்து நம் கடவுளர்களை நினைவு கூறுவதே படையல். நம்ம முருக வழிபாட்டிற்கான உணவு படையல் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கலாம், தினை மாவில் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றலாம், அப்புறம் பஞ்சாமிர்தம் செய்து முருகனுக்கு படைக்கலாம்.
அப்படின்னா அவர் வந்து கேலண்டரை உருவாக்கின ஒரு சிவன். அதனால் வந்து காலபைரவருக்கு நாய் இருக்கும், வேட்டைக்காரனுக்கு தான் காலத்தினுடைய அருமை தெரியும் அப்படின்னு. அதே நடராஜர்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இயங்கு விதியை சொன்னார். எப்பயுமே அந்த அணுக்கள் எப்படி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குதோ, அப்படி இந்த கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்குதோ, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னவர் வந்து சிவன் தான் சொல்கிறாரு. அதனால் நடராஜர் வடிவத்தை கொடுத்தாரு. இந்த வடிவத்தை கொடுத்தது முருகன். அது முருகனுக்கு முன்னாடி அந்த வடிவங்கள்லாம் கிடையாது. அவர் வரும்போது அந்த வரலாறு தக்க வைக்கலைன்னா பெருஞ்சமுதாயம் அழிஞ்சு போயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு அந்த வரலாறு எப்படி காப்பாற்றுனா, அப்புறம் சிவனுடைய எல்லா பரிமாணங்களுக்கும் 8 வடிவங்களை கொடுக்குறாரு. பிறப்பு பகத்தாய் முருகா
நம்ம இப்போ இந்த முருக வழிபாட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? முதல்ல நம்ம கடவுளுக்கு படையல் வச்சோம். உணவுப் பொருட்கள் மட்டும் படையல் இல்லை, அவர்களை சார்ந்த பொருட்களும் நம் கடவுளர்களின் கண்டுபிடிப்புகளுமே படையல் தான். அப்படி முருகனின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் படையலாக வச்சுருக்கோம். முருகனுக்கு தொடர்புடைய பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை தாராளமாக படையலாக வைக்கலாம். இல்லை உங்களால் பொருட்கள் வாங்க முடிஞ்சாலும் அதை நீங்கள் படையலாக வைக்கலாம். இல்லைனா அதனுடைய பொம்மை வடிவத்தையுமே படையலாக வைக்கலாம். நம்ம முருகனுக்கு படையல் வச்சதுக்கப்புறம் முருகனின் வழிபாட்டு பாடல் போட்டுட்டு முருகனுக்கு பூ சொரிகிறோம். கடைசியாக அக்னி தேவனான முருகனுக்கு தீபாராதனை காட்டிட்டு முருகனுக்கு வைக்கப்பட்ட படையல் உணவை பகிர்ந்து உண்டு முருக விழாவை நிறைவு செய்கிறோம். இதே போல அடுத்து மாரியம்மன் வழிபாடு இருக்கும். மாரியம்மன்னா இந்த 7 கன்னிகள் தான். உலகம் முழுக்க 7 கன்னிகளை பல வடிவங்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆர்கேஞ்சல்ஸாகவும் அனுநாக்கியாவும் மாற்றி அமைச்சிருக்காங்க. நம் முருகன் உருவாக்கிய இந்த 7 கன்னிகளின் வழிபாட்டை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த விழியங்களில் பார்க்கவிருக்கிறோம். உங்களுக்கு வழிபாடு சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் 5ஆம் தமிழர் சங்கத்துடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.